விண்ணீராய் தொலைந்த மகள் வெண்ணிலவாய் வந்தாள். தேடியவன் கைகளிலே தேவதையாய் விழுந்தாளா. பிரிவுக்கும் சேர்த்து இனிமேல் வாழ்வோம் வாழ்வோம் என்றாரா. மீனாவே மீனாவே. டேய், மீட்டிங்க்கான ஒர்க்கில் முடிஞ்சுதான்? டேய், அதை விட இம்பார்ட்டண்ட்டாக ப்ரெசன்டேஷனு அதுவே இல்லை. இப்போ அரேஞ்ச் பண்ணி என்ன பண்ணுறது? என் ஒர்க் நான் முடிச்சிட்டேன், அரேஞ்ச்மெண்ட்லாம் கரெக்டாக ஆகிடுச்சு. இப்போ ப்ரெசன்டேஷன் இல்லையே. டேய், நீ எதுக்கு ரொம்ப வரி பண்ணிக்கிற? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அதெல்லாம் டைமுக்கு ஷார்ப்பாக வந்துடும். எந்த நம்பிக்கையில் நீ பேசிகிட்டு இருக்க? இப்போ தான் திவ்யா வந்து சொன்னாங்க ஃபைலே இல்லையாமே, நீ என்னென்னா ஆன் டைமுக்கு வந்துடும்ன்ற. டேய், நான் சொல்கிறேன்ல, என் மேலே நம்பிக்கை இல்லையா உனக்கு? உன் மேலே நம்பிக்கை இருக்குது, ஆனால் ஃபைல் இல்லை. அதுக்கு நீ என்ன பண்ணுவ? இப்போ நீயும் டென்ஷனாக தானே இருப்ப. ஆமாடா, நிலா கிட்ட கன்வின்ஸ் பண்ணி சொல்லி அனுப்பிட்டேன். ஆனால் என்ன பண்ணுறது ஒன்றும் புரியல எனக்கு. இப்போது எனக்கு புரியுது மச்சான், இந்த கிளையண்ட் ரொம்ப முக்கியம் நமக்கு. அதான் யோசிச்சுட்ருக்குன்னு எனக்கும் புரியுது. கிளையண்ட் முக்கியம்தான், ஆனால் இப்போது நான் அந்த டென்ஷனில் இல்லை. அந்த டென்ஷன் இல்லையா? டேய், இப்போ அந்த ப்ராஜெக்ட் ரொம்ப முக்கியம் இல்லை நமக்கு. அந்த ப்ரெசன்டேஷன் ரொம்ப முக்கியம். ஃபைலே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க, அந்த டென்ஷன் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்க. எனக்கு ஒன்றும் புரியல. டேய், நானும் அதான்டா சொல்கிறேன், இந்த ஃபைலை பற்றி தான் யோசிக்கிறேன். இந்த ஃபைல் ரொம்ப எனக்கு வேணும், ரொம்ப அவசியம். இந்த ப்ரெசன்டேஷன் கண்டிப்பாக நடந்தே ஆகணும் தான், ஆனால் நீ நினைக்கிற மாதிரி இல்லை. டேய், என்னடா உளறிட்டு இருக்க? ஆல்ரெடி 1000 டென்ஷனில் இருக்கேன். எதுவாக இருந்தாலும் உனக்கு புரிகிற மாதிரி சொல்லு தயவு செஞ்சு. டேய், நீ தானே சொன்ன உங்கள்கிட்ட திவ்யா எல்லாமே சொல்லிட்டா அப்படின்னு. அப்போது திவ்யா எதுவும் சொல்லியிருப்பாள்ல, இந்த ப்ரெசன்டேஷன் பண்ண முடியலன்னா நிலா வந்து ஆஃபீஸ்கிட்டே போயிடுவேன்னு சொல்லிட்டாடா. மொத்த ஆஃபீஸும் அதுதான் கரெக்டுன்னு சொல்கிறாங்க. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இப்போ நிலாவை எப்படி ஆஃபீஸ்ட்டு போக விடாமல் தடுக்கிறது? அது மட்டும் தாண்டே என் மண்டையில் ஓடுது. அதுக்கு இந்த ஃபைல் தானே வேணும், அதுதான் நான் சொல்லிகிட்ருக்கேன். இல்லை, புரியல. இந்த ப்ராஜெக்டை விட இந்த கிளைண்ட்டை விட இப்போ நிலா இந்த ஆஃபீஸுக்கு போயிடுவா, அதுதான் பிரச்சனைன்னு சொல்ல வரியா உனக்கு? என்னடா அசால்ட்டாக கேட்குற? ஆமாம், இப்போ அதானே யோசிச்சுட்ருக்கேன். நிலா ஆஃபீஸ்கிட்டே போகிறேன்னு சொல்கிறா. அதை பண்ணாமல் இருந்தால் டீம் மொத்தம் கொலாப்ஸ் ஆகிடுமோன்னு பயமாக இருக்குது. என்ன பண்ணுறது எனக்கு ஒன்றும் புரியல. இப்போ அதுதான் எனக்கு பெரிய பிரச்சனை. இது எவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட்டு, அதை விட இவனுக்கு நிலா ஆஃபீஸ்கிட்டே போயிடக்கூடாது, அதுதான் பெரிய விஷயமா இருக்குது. உனக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருக்கூடாதுன்னு சொன்னால் நம்பவும் மாட்டான். இதுக்கெல்லாம் பேர் என்ன? எனக்கு சொன்னாலும் புரியாது. டேய், என்னடா எதுவும் சொல்லாமல் எதுவும் யோசிச்சுட்டே இருக்க? ஏதாச்சும் சொல்லு. இல்லை மச்சான், நீ யோசிக்கிறல்ல, அதுதான் கரெக்டு. அப்படியே யோசிச்சுட்டே இரு. நான் கொஞ்சம் ஒர்க் இருக்குது, அதை பண்ணிட்டு வந்துடுறேன். நிலா, சார் என்ன சொன்னார்? பேசிட்டு வந்துட்டியா? ஏதோ திட்டினாரா? நிலா, ஏதாவது சொல்லியிருந்தா கூட பெருசாக மைண்டில் எடுத்துக்காத. ஏதாவது டென்ஷனில் பேசியிருப்பாரு, சரியா? நார்மல் ஆகிடுவார், நீ எதுவும் கவலைப்படாத. உங்கள்கிட்ட தான் நிலா பேசிகிட்ருக்கோம், ஏதாச்சும் சொல்லு. என்ன ரொம்ப ஏதாவது ஆஷா பேசிட்டாரா? அதனால தான் இப்படி இருக்கியா? என்னன்னு சொல்கிறீ? எதுனா சொன்னால் தானே தெரியும். நமக்கு எல்லாம் அவரை பற்றி தெரிஞ்சது அவ்வளோதான். அவர் என்னை திட்டியிருந்தா கூட என் மனசு ஆறே இருக்கும். ஆனால் இப்போ வரைக்கும் எனக்கு மேலே நம்பிக்கை இருக்குது, இதனால் பண்ண முடியும். இன்னும் 1/2 hour இருக்குது, ஏதாச்சும் வேறுக்கான்னு ட்ரை பண்ணு அப்படின்னு என்னை மோட்டிவேட் பண்ணி என்னை என்கரேஜ் பண்ணி அனுப்பிட்டுருக்காருடி அவர். என்னடி சொல்கிற? எதுவும் சொல்லலையா? உன்னை எதுவுமே சொல்லலையா? திட்டலையா? ஹாஷா கூட பேசலையா? இல்லைடி, அதான் சொல்கிறேன்ல, அவர் அந்த மாதிரி ஏதாவது பண்ணியிருந்தா கூட எனக்கு ஒரு மாதிரி ஓகேவாக இருந்திருக்கும். அவர் இந்த மாதிரி பேசி அனுப்புனதுக்கப்புறம் நான் கொஞ்சம் லெத்தாஜிக்காக இருந்துடணும், ஏன் தப்பு தானோன்னு தோணுது. இதை நான் தானே சரி பண்ணணும். நம்ம எல்லா வேவும் பார்த்துட்டாச்சுங்களா? இது எப்படி சரி பண்ணுறது? நிலா, எனக்கு தெரிஞ்சு நீ ஆஃபீஸ் விட்டு போகிறேன்னு சொல்லியிருக்கக்கூடாதுடி. நீ சொன்னதுனால தான் அந்த ரேணுவும் திவ்யாவும் ஓவராக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போது உன்னால் பண்ண முடியலன்னா கண்டிப்பாக ஆஃபீஸ்ட்டு அனுப்பிடுவாங்க. அது ஏண்டி நீ சொன்ன? ஆமாடி, எனக்கும் அதான் தோணுச்சு. நீ அப்படி சொல்லாமல் இருந்திருக்கலாம். இப்போ பண்ண முடியல, என்னடி பண்ணுறது? நான் இந்த ஒர்க்கை பற்றியோ ஆஃபீஸை பற்றியோ இப்போதைக்கு நான் கவலையே படலை. என்னை பொறுத்த வரைக்கும் விஜய் சார் என் மேலே வச்சுக்க நம்பிக்கை நான் இப்போ காப்பாற்றணும். அவர் நம்பி இதை பண்ணியிருக்காரு, இப்போ வரைக்கும் இந்த நிமிஷத்துக்கு நம்புகிறாரு. எனக்கு அந்த ஹோப்பை காப்பாற்றணும், அவ்வளோதான். அது என்னால் பண்ண முடியலன்னா நான் இங்கே இருக்கிறதுல இருக்க தகுதியே இல்லை. என் மனசாட்சி என்னை சாகடிச்சிடும்.
இப்போ என்னடி பண்ண போகிற? என்ன ஆப்ஷன் இருக்குது? எனக்குமே தெரிலடி என்ன பண்ண போகிறேன்னு. ஆனால் ஒரு 10 மினிட்ஸ் நான் தனியாக இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் போங்க, நான் அப்படியே கான்ஃபரன்ஸ் ஹாலுக்கும் கிளம்புறேன். டைம் ஆகிடுச்சில்ல. சரிடி, நீ எதுக்கும் கவலைப்படாத, என்னன்னாலும் பார்த்துக்கலாம் சரியா? நீ ரொம்ப டென்ஷனாகவோ இல்லை ப்ரெஷரோ ஆகாத, பார்த்துக்கலாம். டேய், டைம் ஆகிடுச்சுடா. என்ன பண்ண போகிறோம்? நீ என்ன இவ்வளோ கூலாக இருக்கு? எனக்கு ஒன்றுமே புரியல. இப்போ கான்ஃபரன்ஸ் ஹாலுக்குள்ள போய் என்ன பண்ண போகிறோம்? ப்ரெசன்டேஷனே கையில் இல்லை. நிலா வந்துட்டலாம். ரொம்ப முக்கியம் இப்போது. நான் என்ன சொல்லிகிட்ருக்க, நீ என்னடா கேட்டுட்ருக்க? டேய், பதில் சொல்கிறா. வந்துட்டாலா இல்லையா? கூப்பிட்டாச்சு, அங்கே தான் இருக்கா, வா. நிலா, கவலைப்படாதீங்க, நான் பார்த்துக்கிறேன். புரியுதில்ல? நீங்கள் எதுக்கும் பேனிக் ஆக வேண்டாம். ஃபைல் கிடைக்கலான்னு பரவாயில்ல, மேனேஜ் பண்ணிக்கலாம். என்னத்தை மேனேஜ் பண்ண போகிற? எனக்கு ஒன்றும் புரியல விஜய். டேய், நம்ம பார்க்காததா, பார்த்துக்கலாம் விடு. டேய், லாஜிக்கில் தான் பேசுகிறியா? நம்ம நிறைய பார்த்துருக்கோம் தான், ஆனால் இந்த சிச்சுவேஷனில் என்ன பண்ணுறது? டேய், நான் தான் சொல்கிறேன்ல. சார், நான் தானே ப்ரெசென்ட் பண்ண போகிறேன், நீங்கள் ஏன் டென்ஷன் ஆகுறீங்க? நான் பார்த்துக்கிறேன் சார். போகலாம், டைம் ஆச்சுல்ல, வாங்க போகலாம். எனக்கு புரியுது, கண்டிப்பாக நீ எதுவும் ரெடி பண்ணியிருக்க மாட்டேன். நான் இங்கே எதுவும் பேசக்கூடாது, ஆர்கியூ பண்ணக்கூடாதுன்றதுக்காக உள்ளே போகலான்னு கூப்பிடுறேன். நீ ஏன் நீலாம் ஆஃபீஸ் விட்டு போகிறேன்னு சொன்னேன்? அதை சொல்லாமல் இருந்தால் ஏதாவது பண்ணியிருப்பேன்ல. இப்போ என்ன பண்ணுறது எனக்கும் புரியல. இல்லை, என்ன பேசுகிறீங்கன்னு தெரியுதா? உள்ள ப்ரெசன்டேஷன் பண்ணணும், நீங்கள் அதுக்கு ரெடியாக இருக்கீங்களா? தெரிஞ்சு தான் சார் சொல்கிறேன், ப்ரெசன்டேஷன் தான் பண்ணணும்னு சொல்கிறேன். வாங்க போகலாம், நான் ரெடி தான், எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. நிலா, என்ன சொல்கிற? சார், இங்கேருந்து பேசி டைம் வேஸ்ட் பண்ணிடலாமா? ஆல்ரெடி டைம் ஆகிடுச்சு, வாங்க போகலாம். ஏய், என்னடி, என்னாச்சு? கான்ஃபரன்ஸ் முடிஞ்சிச்சுல்ல, என்ன சொன்னாங்க? ஏய், அவள் அழுதுட்ருக்கா, உனக்கு புரியலையா என்னன்னு? ஏன் நடந்திருக்கணும்னா புரிஞ்சுக்க முடியலையா? ஃபைல் இல்லை, ப்ரெசன்டேஷன் இல்லை, அங்கே போயிட்டு என்ன பண்ணியிருப்பான்னு என்னால் யோசிச்சு கூட பார்க்க முடியல. சரிடி, விடு, அழாத, பார்த்துக்கலாம். நான் வேணா விஜய் சார்கிட்ட பேசுகிறேன், மகேஷ் சார்கிட்ட பேசுகிறேன், ரேணு மேம், திவ்யா எல்லார்கிட்டையும் பேசுகிறேன்டி. இதை பேசி உன்னை ஆஃபீஸுக்கு போகக்கூடாது, பார்த்துக்கலாம். நீ அழாத சரியா? பார்த்துக்கலாண்டி, எதுவாக இருந்தாலும் ப்ளீஸ் டி, அழாத. ஆமாடி, நானும் பேசி பார்க்குறேன், எல்லார்ட்டையும் பேசுவோம், பேசி நம்ம கன்வின்ஸ் பண்ணுவோம் சரியா? இது பை மிஸ்டேக்காக தான் நடந்ததில்லை, வேணே பண்ணல, நம்ம பேசி புரிய வைக்கலாம் சரியா? நிலா, இப்படி அழுதுகிட்டே இருக்காமல் ஏதாச்சும் பேசுடி, ஏதாச்சும் சொல்லு ப்ளீஸ், என்னன்னு சொல்லுடி. நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லடி, ப்ரெசன்டேஷன் நல்லபடியாக முடிஞ்சது, நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன், இந்த ப்ராஜெக்ட் நமக்கு கிடச்சிடுச்சு. என்னடி சொல்கிற? அப்படியா? அப்போ ஏன்டி அழுகுற? ஹே நிலா, நீ முதல்ல அழுகிறது நிப்பாட்டு. காலையிலேருந்து அழுதுட்டுருக்க, போதும் சரியா? அழுகிறத நிப்பாட்டிட்டு என்னாச்சுன்னு சொல்லு. இப்போ தான் மூஞ்சி பார்க்க ஓகேவாக இருக்குது. சரி, என்னாச்சு? எப்படி கிடச்சிது ப்ரெசன்டேஷன்? எங்களுக்கு ஒன்றும் புரியலையே, எப்படி பண்ண? இதுக்கு மேலே அமைதியாக இருக்காத நிலா, சத்தியமாக எனக்கு சஸ்பென்ஸ் தாங்கலை, என்னன்னு சொல்கிற? ஏய், உனக்கு தான் தெரியும்லடி, நான் எப்பயுமே கொஞ்சம் ப்ரிப்பேர்டாக இருப்பேன், எதுவாக இருந்தாலும் ஒரு காப்பியோ இல்லை பேக்கப்போ எல்லாம் பண்ண மாட்டேன்னு தெரியும்ல. ஏய், ஆமாம்ல, கரெக்டு, நீ எப்பயுமே இந்த மாதிரி பண்ண மாட்டல்ல? ஆமாடி, இந்த ப்ராஜெக்டுக்காக எனக்கு முன்னாடி ஒரு பென்ட்ரைவ் கொடுத்துருந்தாங்க, கம்ப்ளீட் பண்ணி ஃபைனல் ப்ரெசன்டேஷன் காட்டுறதுக்காக. அந்த பென்ட்ரைவில் காப்பி பண்ணி வச்சுருந்தேன்டி, அது எனக்கு சுத்தமாக ஞாபகமே இல்லை. அது ஃபைல் இல்லைன்ற பதட்டத்தில் நான் எதுவுமே யோசிக்கவே இல்லை. ஹேய், என்னடி சொல்கிற? என்னால் நம்பவே முடியல, நிஜமாவா? அப்போது ப்ராஜெக்ட் நல்லபடியாக முடிஞ்சிருச்சுல்ல? அப்பா, அப்போது நீ ஆஃபீஸுக்கு போக வேண்டிய நிலமை இல்லை, அது வரைக்கும் சந்தோஷம். ஆமாடி, முடிஞ்சிருச்சு. இப்போவாச்சு சிரியேண்டி. இல்லைடி, நான் ப்ராஜெக்ட் பண்ணிட்டேன், ஓகே தான் ஆயிடுச்சு. இருந்தாலும் விஜய் சார் பார்க்கணும்,
அவரை பார்த்து அவருக்கு இது ஓகேவா, அவருக்கு நான் பண்ணது பிடிச்சிருந்ததா, அவருக்கு நான் பண்ணது கன்வின்ஸாக இருந்ததான்னு நான் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இவ்வளோ டஃப் சிச்சுவேஷன்லேயும் என்ன அவ்வளோ ஸ்ட்ராங்காக நம்பினவரார் மட்டும்தாண்டி. அதுக்காக நீங்கள் நம்பலன்னு நான் சொல்ல வரல. ஆனால் அவர் என்னை கூப்பிட்டு பேசினதுக்கப்புறம் தான் எனக்கே தோணுச்சு. நான் கொஞ்சம் அமைதியாக இருந்து யோசிச்சதுக்கப்புறம் தான் அந்த பென்ட்ரைவ் எனக்கு ஞாபகமே வந்தது. நீங்கள் என் ஃப்ரெண்ட்ஸு, நீங்கள் என் மேலே நம்பிக்கை வைக்கிறதுல எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் அவர் இந்த ஆஃபீஸோட எம்டி, இந்த ப்ராஜெக்ட் அவருக்கு எவ்வளோ முக்கியம் இருந்தாலும் என் மேலே ஒரு துளிக்கோ கூட அவர் படலை. புரியுதுடி நீ சொல்கிறது, எங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது. அவரை போய் பார்த்து பேசிவிட்டு அவருக்கு ஓகேவா, அவருக்கு இதில் ஹாப்பியான்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் என்னால் சிரிக்கவே முடியும். ஏனில்லா, அவர் மீட்டிங் ரூம்லேருந்து வெளியே வர இருப்பார். அவர் மீட்டிங் முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். போய் பேசி உனக்கு என்னவோ அதை கிளியர் பண்ணிட்டோம் போ. ஹேய் எங்கடி, எங்க ஹேய் பொறுமடி, இங்கிட்டு கீழே விழுந்துறப்பாரு, பார்த்து போ. விஜய், ப்ராஜெக்ட் அப்ரூவ் ஆயிடுச்சுடா. என்னால் அதை நம்பவே முடியல. என்ன நடந்துச்சுன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. ஏய், நான் தான் உன்ட்டு அப்பவே சொன்னேன்ல, ஆன் டைமுக்கு கண்டிப்பாக வரும்னு. நான் சொன்ன மாதிரி என்னில பர்ஃபெக்டாக பண்ணிட்டால. சொன்னீங்க நிறைய சொன்னீங்க. அதை பற்றி தான் பேசணும். எப்படியோடா நான் என்ன ஆக போதும், என்ன பண்ண போகிறேன்னு ஒன்றுமே புரியாமல் யோசிச்சுட்டு இருந்தேன். வித் ஆல் கிரேஸ் இந்த ப்ராஜெக்ட் நம்ம கம்ப்ளீட் பண்ணி நமக்கே வந்துடுச்சு. காட் கிரேஸ் இல்லை, நிலா கிரேஸ். ஆமாம் சார், கண்டிப்பாக. அது உங்களுக்கு. வாங்க நிலா, உங்களை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தோம். கரெக்டாக வந்துட்டீங்க. நிலா, என்னடா நடக்குதுங்க? இப்போ நான் பார்க்கறது உண்மைதானா? ஆத்தாடி, உண்மைதான். என்ன கட்டி பிடிச்சிட்டு இருக்கிறத பார்த்தா ஃபஸ்ட் டைம் மாதிரி இல்லையே. நமக்கு தெரியாமல் நிறைய நடந்திருக்கும் போலியே. ஐயோ, மச்சான் வேற இருக்கானே. டேய், உன் கேபினில் ஒரு இம்பார்ட்டண்டான ஃபைல் வச்சுட்டு வந்துட்டேன். கொஞ்சம் எடுத்துட்டு வரியாடா, அர்ஜென்ட்டு. கொஞ்சம் வேகமாக பிரியா. வெளில போடான்னு சொல்லாமல் சொல்கிறான் பாருங்களேன். போகிறேன்டா, போகிறேன். உன் அர்ஜென்ட்டு, உன் அவசரம் எனக்கு புரியுது மச்சான். நான் போகிறேன். சரி நிலா, ஒன்றும் இல்லை போதும், அழாத. கடல போலும் கால் தொட்டு உரசி கடலுல போறவனாயல்லடி, கடல் மண்ணு போலும் காலோட ஒட்டி கடல் தாண்டும் வர நான் இருப்பேனடி. கண்ணால கண்ணே நீ கலங்காதடி, என் உயிரோட ஆதாரம் நீதானடி. கண்ணா, இப்போ நீ எதுக்கு அழுதுட்டு இருக்க? தெரியல, எனக்கு ரொம்ப அழுகழுகே வருது. நிலா, எதுக்கு அழுதுட்டு இருக்க? அதான் ப்ராஜெக்ட் பண்ணிட்டியே, ப்ரெசன்டேஷன் அவ்வளோ சூப்பராக பண்ணிட்ட. அதுக்கப்புறம் ஏன் அழுதுட்டு இருக்க? இந்த ப்ரெசன்டேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தது தானே? நான் கரெக்டாக தானே பண்ணேன். ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா அதில்? உங்களுக்கு அதில் எந்த பிரச்சனையும் இல்லை தானே? ஏய், எனக்கு பிடிச்சிருந்ததாவா? கிளைண்ட்டுக்கே பிடிச்சிருந்தது. அதனால தான் ப்ராஜெக்ட் அப்ரூவ் பண்ணிட்டு போயிருக்காங்க. இதுக்கு மேலே என்ன வேணும்? அதெல்லாம் எனக்கு ஒன்றும் தேவையில்லை. உங்களுக்கு பிடிச்சிருந்ததில்ல, உங்களுக்கு கன்வின்சிங்காக இருந்ததில்ல, அதில் ஏதாவது தப்பு பண்ணிட்டேன்னா நீங்கள் சொல்லுங்கள். சூப்பராக பண்ணீங்களா? உன்னோட ஃபஸ்ட்டு ப்ரெசன்டேஷன் இது இவ்வளோ அழகாக, இவ்வளோ தெளிவாக உன்னை தவிர வேறு யாராச்சும் பண்ண முடியுமா என்ன? அவ்வளோ நல்லா பண்ணியிருந்த. சூப்பர் கன்வின்சிங்காக இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணேன். நிஜமேவா? நிஜந்தாம்மா. நீ முதல்ல அழகிறது நிப்பாட்டு. நீ அழகிறது நிப்பாட்டினா தான் உன்கிட்ட பேசுவேன். இங்கே பாரு, நீ சிரிச்சாதான் எனக்கு கன்வின்சிங்காக இருக்கும். இல்லைனா இல்லைப்பா, கன்வின்சிங்காக இல்லை. அப்பா, காலையிலேருந்து அழுமூஞ்சாவே பார்த்துட்டு இப்போ தான் இந்த மூஞ்சிலே சிரிப்பே பார்க்குறேன். இப்போ எப்படி இருக்கும் மூஞ்சி? தேங்க்யூ சார். உங்களால் தான் நான் இதை பண்ணினேன். நீங்கள் இல்லைனா கண்டிப்பாக இதனால் பண்ணியிருக்கவே முடியாது. ஆமாம், நானும் கேட்கணும்னு நினச்சேன்.
எப்படி லாஸ்ட் மினிட்ல ப்ரெசன்டேஷன்? உங்களால் தான். தெரியாத மாதிரி கேட்குறீங்க. உங்களால் தானே எனக்கு இது கிடச்சிது. என்னாலையா? நான் ப்ராஜெக்ட் என்கிட்ட எதுவும் இல்லையே, என்கிட்ட எந்த ப்ரெசன்டேஷனும் இல்லையே, என்ன எப்படி கிடச்சிது? நீங்கள் தானே சொன்னீங்க ரிலாக்ஸாக உட்காந்து யோசிச்சா ஏதாச்சும் ஒரு ஐடியா வரும், ஏதாவது பேக்கப் பிளான் இருக்கும்னு. அப்படி யோசிக்கும் போது தான் எனக்கு ஞாபகம் வந்தது. இந்த ப்ராஜெக்டுக்காக எனக்கு முன்னாடியே ஒரு பென்ட்ரைவ் கொடுத்துருந்தாங்க ஃபைனல் ப்ரெசன்டேஷனை வந்து காமிக்கிறதுக்காக. அதில் நான் காப்பி பண்ணி வச்சுருந்தேன். அது எனக்கு மறந்துடுச்சு சுத்தமாக. நீங்கள் சொன்னதுக்கப்புறம் யோசிச்சேன்னா அப்போ தான் ஞாபகம் வந்தது. அப்போ இது உங்களால் தானே? என்னாலையா? நிலா, இது முழுக்க முழுக்க உனக்கானது. இந்த கிரெடிட்டை யாருக்கும் கொடுக்காத, புரியுதா? நீ இதை பேக் பண்ணி வச்சுருக்க, ஸோ இதோட கிரெடிட்டும் உனக்கு தான். உன்னால தான் இந்த ப்ராஜெக்ட் சூப்பராக நமக்கு சக்ஸஸ் ஆகிருக்கு. உன்னோட ப்ரெசன்டேஷன் அவ்வளோ அழகாக இருந்தது. ஐயோ சார், இந்த பிரச்சனையில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயத்த நான் மறந்துட்டேன். நேற்று நீங்கள் வந்திருந்தீங்கல்ல எங்கள் வீட்டாண்ட, என்னால் வரவே முடியல. நீங்கள் தப்பாக எடுத்துக்கிட்டீங்களா ஏதாச்சும்? அப்போது நேற்று இவன் நம்மளை பார்த்துட்டாளா? பார்க்கலன்னு தான் நினச்சோம். நம்ம பார்க்கும்போது நம்மளை பார்க்கவே இல்லையே. எந்த கேப்பில் பார்த்தான்னு தெரியலையே. ஐயோ டே விஜய், இப்போ எப்படா சமாளிக்க போகிற இவளை? நிலா, நான் எதுக்கு உங்கள் வீட்டாண்ட வர போகிறேன்? நான் வரலையே. சார், என்கிட்ட எதுக்கு போய் சொல்கிறீங்க? நீங்கள் வந்தீங்க, நான் பார்த்தேன். ஃபஸ்ட்டு எங்கள் ஸ்ட்ரீட் எண்டில் ஒரு 10 நிமிஷம் நின்றுட்டு இருந்தீங்களா, அதுக்கப்புறமா எங்கள் வீட்டு வாசலில் ஒரு 10 நிமிஷம் நின்றுட்டு இருந்தீங்களா, அதுக்கப்புறம் ஒரு 2 வீடு தள்ளி போய் நின்றுட்டு இருந்தீங்களா. உங்கள் காரில் தானே வந்தீங்க, நான் பார்த்தேன் உங்களை. ஐயோ, இவ்வளோ அக்யூரேட்டாக சொல்கிறா, டைம் கூட வேறு சொல்கிறா. ரொம்ப நேரம் வாட்ச் பண்ணிப்பா போல இருக்குது, நம்ம தான் இவ்வளோ கவனிக்கல. நிலா, என்ன நிலா நீங்கள்? நான் ஃபஸ்ட்டு எதுக்கு அங்கே வரப்போகிறேன்? எனக்கு அங்கே என்ன நீடு இருக்குது? நான் நேற்று வீட்டில் தான் இருந்தேன். நீங்கள் என்ன மகேஷ்கிட்ட கேட்குறீங்களா, அரியன்கிட்ட கேட்குறீங்களா? நான் வீட்டில் தான் இருந்தேன், நாங்களாம் வரல. என்ன இவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறாரு? ஒருவேளை வரலையோ? சார், பொய் சொல்லாதீங்க. நீங்கள் வந்தீங்க, நான் தான் பார்த்தேன்னு சொல்கிறேன்ல. நிலா, நீங்களே யோசிங்களேன். நான் எதுக்கு அங்கே வரணும்? எனக்கு அங்கே நீட் இருக்குது. நான் எதுக்கு ஃபஸ்ட்டு வரப்போகிறேன்? எதுனா வீட்டில் தான் இருந்தேன், நான் தான் சொல்கிறேன்ல. நீங்கள் டவுட்டாக இருந்ததுன்னா இங்கே தான் இருக்கா மகேஷ், அவங்கள்ட்ட கேட்டுக்கோங்க. நான் ரேணுவும் கூப்பிட்றேன், கேட்குறீங்களா? நான் வீட்டில் தான் இருந்தேன் நேற்று. ஓ, அப்போ நேற்று நீங்கள் வீட்டில் தான் இருந்தீங்களோ? வெளியே எங்கேயும் போகலையா? அப்பாடா, நம்பிட்டா. ஆமாம் நிலா, நான் தான் சொல்கிறேன்ல, நான் வீட்டில் தான் இருந்தேன். அதுவும் இன்றைக்கி இந்த பர்சன்டேஜ் வந்தது இல்லையா, அது கொஞ்சம் ஒர்க்கில் இருந்தது, அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். ஓ, அப்போ நிஜமாவே இவர் நேற்று வரல போல். நமக்கு நேற்று அவரை பார்க்கணும் போல் தோணுச்சுல்ல, அதனால் மேபி வந்த மாதிரி இருந்திருக்கும். நல்ல வேலை, கீழே போய் லூஸ் மாதிரி தனியாக பேசிட்டு வந்திருப்போம். ஓகே ஓகே சார், மேபி வேறு யாராச்சும் உங்களை மாதிரி இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு கார் இருந்தது, ஒருத்தர் நின்றுட்டு இருந்தாங்களா, பார்க்க உங்களை மாதிரி இருந்தது. கீழே வரத்துக்குள்ளே அவங்க போயிட்டாங்க, அதை நீங்கள் நினச்சிட்டேன். கரெக்டு. ஆமாம் நிலா, நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிட்ருப்பீங்க, அப்படி தான் இருந்திருக்கும். சரி ஓகே சார், நான் கிளம்புறேன். சந்தியா, மேடம் முடிஞ்ச பற்றியா? நல்லா பல்ல காட்டிட்டு இருக்கா. நம்ம சரி சரின்னு சொன்னோம், சிரிக்கலை. அங்கே எப்படி ரூம் போயிட்டதுக்கப்புறம் எப்படி சிரிக்கிறா பார்த்தியா? ஆமாடி மேடம், 32 பல்லும் தெரிகிற மாதிரில சிரிக்கிறாங்க. ஏய் சும்மா இருங்கடி, நீங்கள் வேற. ஏய் என்ன பெரிய இவ மாதிரி ஆஃபீஸுக்கு போகிறேன்னு சொன்னேன், அதான் உன் ஃபைல் கிடைக்கலல்ல. கிளம்பு, உன் ட்ராமாலாம் இதுக்கப்புறம் இங்கே வச்சுக்காத, வெளியே போடி. ஏய் உன்னை வெளியே போக சொன்னேன், என்ன நக்கல்லாம் சிரிச்சிட்ருக்க? வெளியே தானே போயிட்டா போச்சு, ஆனால் என்ன ரீசனுக்காக? ஏய் என்ன நக்கலா? உனக்கு தெரியாது எதுக்குன்னு? ப்ரெசன்டேஷன் தான் உன்னால் பண்ண முடியலல்ல, அதுக்காக தான். பொடி வெளில. ரேணு மேம், நிலா ப்ரெசன்டேஷன் பண்ணிட்டா, ப்ராஜெக்டும் கிடச்சிருச்சு.